மக்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. உன்னோட மக்கள் தான். யார் சொன்னது சரி? ஏரியல் சொன்னதா இல்ல நெப்பலைட்டிஸா? இந்த நேரத்துல பேச வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வெறுப்புனால அழிக்கிறதுக்கு இன்னொரு உலகம் கிடையாது. நீ நரகத்துக்கு போ மேஜர். சும்மா விட மாட்டேன். அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? என்ன நித்திய மரணத்திலிருந்து காப்பாத்துமா? உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் இருக்குமா? நான் உங்க மேல பாசம் வச்சிருக்கப்பா. போட்டுக்கங்க, நம்ம கிளம்ப போறோம். All right guys, நாம இப்போ ஸ்டேடியா போய்கிட்டு இருக்கோம். யா மேக்னம், நீ உன்னோட சூட்டுக்கு போ. எஸ் கமாண்டர். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, உறுதிமொழி எடுத்துக்குவோம். என் மதமா காரணம்? இது தற்செயலான விஷயம். ஏன்னா மீது இருக்க எல்லாருமே வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். நான் பார்க்காத போதும் அவர் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார். உங்களோட வெறுப்பு மட்டுமே இந்த உலகத்தை அழிச்சிடுச்சு. என்ன நம்புங்க, உங்களை நீங்களே எளிதா வெறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. போதும், நிறுத்து. நம்ம புதுசா தேர்ந்தெடுத்து வாழப்போற சோகாரில் வேற்றுமைகளை மறந்து நம்ம ஒற்றுமையா அமைதியா வாழணும். அதையே நம்ம இப்பவே தொடங்கலாம். நீ எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போடு.
குழந்தை பிறக்க போகுது. தயவு செஞ்சு உதவுங்க. ரொம்ப நன்றி தந்தையே. மேரி, 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 நீ எங்க இருக்க? மேரி, மேரி, என் குழந்தைய மனைவி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மேரி, மேரி, வந்து பாரு, நம்மள ரட்சிக்க போறவர் பிறந்திருக்காரு. இல்ல, விடுங்க, என்ன விடுங்க. ஓகே காய்ஸ், எல்லாரும் எழுந்திருங்க. நம்ம பக்கத்துல வந்துட்டோம். அதோட அர்த்தம் தெரியுமா? உறுதிமொழிகள். டைரக்டர் ஆல்பா. இனப்பெருக்கம் செய்யறதுக்கான நேரம். புனிதத்தனம், அது ஒரு ஜெட்டா. இவர் என்னோட அப்பா. ஆனா இனிமேல் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, உன்னை திங்க முயற்சி பண்ணிருக்காரு. அதனால நீ அவரை அமைதியாக்கி புது உலகத்துக்கு கொண்டு போயிட்ட. ஞாபகம் இருக்கா? டிரெக்டிவ் ஆல்பா. நான் கண்டிப்பா உன் கூட இணைய போறதில்ல. நீ ரொம்ப வயதானவ. ஆனா உனக்கு வேற வழி இல்ல. அது ஞாபகம் வச்சுக்கோ. கமாண்டோ. மேயா, அதுதான் நம்ம விதிகள். நம்ம நாகரிகத்தை திரும்பி கட்டி எழுப்ப இது அவசியம். ஆனா நீங்க உறுதி பிரமாணங்கள் எடுக்கல அப்படின்னா அப்புறம் அந்த விதிகள் எல்லாம் ரத்து செய்யப்படும். என்ன கண்டா இது? நம்ம உறுதிப்படுத்தின இடம் இது கிடையாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பெல்ட் போட்டுக்கங்க. நம்ம வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் கைஸ். இது கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். இந்த உலகத்துக்கு எங்களை பாதுகாப்பா கொண்டு வந்ததுக்கு நன்றி. நீங்க எங்களை கவனிச்சுக்கணும்னு நாங்க பிரார்த்தனை பண்றோம். நாங்க மக்களோட அமைதியாவும் சமாதானமாவும் வாழ்வோம். மக்களோட எங்களால நிம்மதியா வீட்டுல வாழ முடியல. நம்ம ஒரே கடவுள் கிட்ட இருந்து தான் வந்தோம். நம்ம எல்லாரும் அவரோட உருவத்துல தான் இருக்கோம். சொல்லுங்க. நாங்க மக்களோட அமைதியாவும் சமாதானமாவும் வாழ்வோம்னு உறுதியளிக்கிறோம். தரை இறங்குவதற்கான பற்ற வைப்பு நடக்க போகிறது. நன்றி ஜோஹார். தரை இறங்கிவிட்டது. ராதன் பயணிகளே, உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த முறை இந்த வாய்ப்பை கெடுத்துக்காதீங்க. ஜோஹர் நம்மளோட போக்கையை மாத்திருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே நம்மள ஸ்டாட்டிஸ் நிலைமையில இருந்து வெளியேற்றிருச்சு.
புது உலகத்துக்கான உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகத்துக்கு எங்களை பாதுகாப்பா கொண்டு வந்ததுக்கு நன்றி. எங்களை பார்த்து கொண்டிருப்பவருக்கு, எங்களை கவனித்துக் கொண்டிருப்பவருக்கு, அப்புறம் எங்களை வழி நடத்துபவர். ஆமா, நமக்கு சரிப்படைய வச்சு நமக்கு புது உலகத்தை கண்டுபிடிக்க வச்சவருக்கு. மத பிளவு இல்லாத ஒரு புதிய தொடக்கத்திற்கு. மசாந்தே. நாங்க எங்க இருக்கோம்ப்பா, வாழ்வோ சாவோ இந்த வாளோட தான நான் உறுதி அளிக்கிறேன்ப்பா. இந்த சின்ன நன்மை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமா இருக்கிறது நான் உணர்றேன். இது தீமையையும் நியாயப்படுத்துறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு புதிய சக்தி தோன்றி இந்த உலகத்தை அச்சுறுத்த போதா, இந்த ரத்த கிரகத்தையும் அந்த சக்தி தான் அழிக்க போதா? இது நல்லதா இல்ல கெட்டதான்னு சொல்லு. இந்த மண்ணில் நல்ல குணமும் கருணையும் உள்ள ஒருத்தர் பிறந்திருக்காரு. ஆனா அவர் ஒரு ஜெட். நல்ல ஜெட்னு எப்பவுமே கிடையாது. ஆனா இந்த கிரகத்துல இல்ல. ஜோஹரோட கணிப்பு படி நம்ம 2074 இந்த கிரகத்துக்கு வந்திருக்கோம். நிறைய போர்கள் இங்க நடந்திருக்கு. இங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பு மற்றும் உறுதி இல்லாத நிலையில இருக்காங்க. அவங்க மேல கட்டவிழ்த்து விடப்படும் பேரழிவுகளை பத்தி அவங்களுக்கு தெரியல. உனக்கு அந்த மொழி புரியுதா? அது ஒரு கடினமான அடிப்படை மொழி. அது சரி, அவங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ கேட்ட கேள்விக்கு அவங்க மறுத்து பதில் சொல்றாங்க. அவங்க கிட்ட பெரிய கூடாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். உன் அளவுக்கு பெருசா இருக்காது நானும் நம்புறேன். வெயிட் பண்ண, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. நீ எப்பயாவது ஓனா ஊழையிடுற சத்தத்தை கேட்டிருக்கியா? ஆமா, நீங்கள யாரு? என் பேர் தோரா. இவர் தான் எனக்கு உறுதி செய்யப்பட்ட மேக்னம். அவங்க 2 பேரும் பெசட் அண்ட் ஃபீனிக்ஸ் ஜோடி. இதுக்கு உதவி நீ வா, நம்ம போலாம். அந்த முட்டாள்களோட ஒரு வார்த்தையை நீ நம்புறியா? சத்தியமா இல்ல. வா போலாம். ஹே, விடு. இதெல்லாம் பண்ணு. ஹாய் ஹான்சம், அதுக்கு நீ தயாரா இருக்கியா? வா போலாம். அங்க பாருங்க, சரியா வேலை செய்யல. அது ஒழுங்கா செய்யுங்க. கூப்பிடல. நாங்க மேக் பண்றதுக்கு எங்க இடம் இருக்கா? இந்த டென்ட் பின்னாடி இடம் இருக்கு.
That's what I'm talking about. Nothing like getting your hands dirty to bring out other primordial urges. India. What? Why do you always have to be so blunt, factual, scientific, direct, truthful, to the point? An archaeologist never beats around the bush. Unless he's a hot archaeologist, in which that case he could beat around the head. Stop. Is that all anyone wants to do tonight? How is it that an ant is less uptight than her niece? You know, we humans wouldn't exist if it weren't for sex. You know that? Yeah, but you don't have to broadcast it. Of course we do. Look at every male in the animal kingdom prancing about to entice a female. I meant humans. Guys revving motorcycles, girls in high-heeled shoes, tattoos, stylish clothing, fancy cars, hairstyles, you know, jewelry, muscles, boob jobs. You know, everything we do is an attention-seeking means to attract a partner. Hello, I'm India Jones. I'm Beset. This is Mia, Phoenix, and that is Magnum, mating with his Thor. Mating. You see, you know what? That is a much better word for sex. It aligns us with animals, right where we belong. Are you from a local kibbutz? Is there any room at the inn? Oh my god. எக்ஸ்கியூஸ் மீ மேம், என் ஒய்ஃப் எங்கே தூங்க வைக்கலாம்? நம்ம டெலிபதிக்கு மாறுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிராட்காஸ்டிங் வடிவங்கிறது ரேத்தில் கிடைச்ச தகவலுக்கு சாதகமாக இருந்ததா? எப்படி ரேத்துல நடந்ததோ அதே மாதிரி இங்கேயும் எல்லா மத வேற்றுமைகளையும் அழிக்குது. நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? அவங்களை எச்சரிக்கிறதுக்காக இருக்கும். உயரம் கம்மியான பழங்காலத்து நீரோடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்துக்கு பக்கத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக விலங்குகள் வரும்போது அதை கொண்டு இருக்காங்க. விலங்குகள்? ஆமா, அதுங்கெல்லாம் புதைக்கப்பட்ட இடத்துல தான் செட்ஸ் இருக்கா. அதாவது வாட்டர் லைனுக்கு மேல. ஜெட்ஸ்னா என்ன? மனிதர்களோட சித்திரவதை செய்யப்பட்ட ஆத்மாக்கள். இது என்ன கொடுமை? நீ முன்னாடி போ. நீ பயப்படாத மியா. உடம்பு புதைக்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு விலங்குகள் சேதப்படுத்திருக்கலாம். அது ஒன்றும் விலங்கு இல்ல. அப்புறம் நான் பயப்படவும் இல்லை. எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. நாம இந்த பக்கமா வந்து தோண்ட போறோம். மியான்றதால் எச்சங்கள் போன்ற சில விஷயங்களை நம்ம மியா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ என்ன உணர்ற? இந்த கிரகத்தோட கடவுள் நினைக்கிறேன். நம்ம கிரகத்துல இருக்க மாதிரி. ஆனா இங்க இருக்கிற விஷயங்களை அவர் சுறுசுறுப்பத்தோட பங்கு வகிக்கிறார். நம்ம நிதி ஆதாரத்தை பத்தி அவங்க எப்படி கேள்வி கேட்கறாங்கன்றத பொறுத்து நான் ஒரு மணி நேரத்துல வருவேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆராய்ச்சியில நம்ம நெக்ஸ்ட் போறதுக்கு இந்த மண்டவோட ஹெல்ப் ரொம்ப நல்லது. ஆனா அதை முன்னேற்றம்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு எச்சரிக்கையா நீங்க பாருங்க. எப்போ நீங்க எச்சரிக்கை பண்ணிட்டே இருப்பீங்களா? ஒரு கிரகம் அழியறதுக்கு முன்னாடி மட்டும் செய்வேன். நான் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு வரேன். ஓகே, குட். நல்லா ஜாலியா இருங்க. இல்லைன்னா பயமுறுத்து. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். வாங்க போலாம். இந்த பக்கம் வாங்க. வாங்கம்மா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வாங்கிக்கோங்க. என்ன வேணும் சொல்லுங்க. ரூபா 30. இங்க பாருங்க, இத போட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல 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 வேணாம் வேணாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க எல்லார்ட்டையும் பணமே இல்லையா? நீங்களா எங்க இருந்து வரீங்க? கிளம்பி குடு. ஐயோ விடுங்க. குடுங்கறல. குடு. விடுங்க. என்ன விடு. நல்லா தூக்கு. உண்மையாவே கடவுள் இருக்காரு. நன்றி மனிதரே, நீங்க என்ன மேக்னம்னு கூப்பிடலாம்.
சுவர்க்குள்ள ஒரு கடவுளோட சக்தி இருக்கு. நான் உணர்ந்ததை விட ஒரு வலிமையான ஆற்றல் அது. கூண்ல இருந்து தப்பிக்க சீறி பாயும் பிரபஞ்ச புயல் போல அது இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற நன்மைக்கும் தீமைக்கும் அதுதான் ஆதாரம். நான் உணர்றது உண்மையா இருந்தா இந்த சக்தியை தீமைக்காக தீய வழியில பயன்படுத்துவாங்க. இதை நம்மளால தடுக்க முடியலன்னா பார்க்க நரக மாதிரி இருக்காண்டி. எனக்கு தெரியும். ஏதாவது தோணுதா? எங்களை நீங்க நம்ப மாட்டீங்க. சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்கறதுக்கு எனக்கு மனசு இருக்கு. நம்ம அவங்க கிட்ட சொல்லலாமா? நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயும் இதே மாதிரி எலும்புக்கூடுகள் இருந்தது. இது நம்ம வரலாற்றோட முதல் பகுதி. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கொல்லப்படும் போது இறந்துதான் இருந்தாங்க. அது போரிடும் பழங்குடியினர் மற்ற பழங்குடியினரோட உடம்ப தோண்டி அவங்களோட உடல்களை இவங்க சிதைச்சு போட்டுருவாங்க. அதுக்கு காரணம் அவங்கள அவமரியாதை பண்றதுக்கு. அவங்கள ஒன்னும் அவமரியாதை படுத்தல. அவங்க செத்தவங்கள மறுபடியும் கொண்டிருக்காங்க. வித்தியாசம் இருக்கு. அப்படிலாம் இல்ல. இறந்தவங்க மெரித்தோர்ல இருந்து மீண்டும் எழுந்து கொல்லப்பட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நான் 5th படிக்கிறப்ப தொல்லியல் மற்றும் பழங்காலவியல்ல எனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து என் கூட இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? என் பேரண்ட்ஸ் எனக்கு இந்தியானா ஜோன்சன் பேர் வச்சாங்க. ஒரு முறை டீச்சரும் அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு நான் தோண்டி ஆராய்ச்சி பண்ற இடத்துல KFCயோட எலும்புகளை புதைச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் பறவையோட எலும்பு ஷேப்ல. நான் தோண்டும் போது அது பழங்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஜோக் அடிச்சு நேஷனல் ஹிஸ்டரி மியூசியத்துக்கு அனாலிசிஸ்க்காக அதை அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு நான் நியூஸ் பார்க்கும்போது அந்த மியூசியம் கிரியேட்டர் அந்த எலும்புக்கு கீழே என்ன போட்டிருந்தாருன்னா என் பேரையும் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி அது ஜுராசிக் பார்க்கோட எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி போன்ஸ் போட்டிருந்தாரு. இந்தியா, நீங்க சவப்பெட்டியில தூங்கும்போது உங்க பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கங்க. உன்னை பத்தி இனிமே பெருசா நான் எதுவும் கற்பனை பண்ணிக்க போறது இல்ல. நீயா சொல்றதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் வச்சிருக்கேன். நீங்க சொல்ற போரான பழைய கதையை தடுக்க கூடாதுன்னு அமைதியா இருக்காவ. டெட்ஸி கடியில ஏதோ புதைஞ்சிருந்தது. அது KFC போன்ஸ்லாம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா அவளுக்கு உண்மையிலே KFC மெக்டொனால்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியல. அவ ஒரு பரிசு வச்சிருக்கா. நீயே கண்டுபிடிச்ச அந்த மண்டையோடனால எங்களுக்கு கூடுதல் நிதி கிடைச்சது. அதுக்கு கடன் பட்டிருக்கேன். கோழியை கொல்லும் போது அதோட எலும்புகள்லாம் செத்துருச்சுன்னு சொல்லாத வரைக்கும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பறவைகளோட எலும்புகள் செத்தப்புறம் திரும்ப வரதில்ல. அது கூட எனக்கு புரியாம இருக்குமா? கோழியோட மூளை தசனார்கள் எல்லாம் சிதறாம இருந்தா அப்படியே இருக்கலாம். ஒருவேளை அது ஜோக்கா இருந்தா? உயிரோட இருந்தவங்கள பத்தி எந்த வேடிக்கையும் இல்ல. மறுமலர்ச்சிக்கு முன்னாடி நம்ம திருமண வழி ஞாபகம் இருக்கா? அப்ப 5 தான் வெளிப்பட்டுச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது கொஞ்சம் பிளாக் ஹியூமரா இருக்கும். செத்து சில பேர் வேணா விஞ்ஞான ஆர்வமா இருக்கலாம். நம்ம அதை பத்தி ஜோக்கும் அடிச்சுக்கலாம். ஆனா மில்லியன் கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க நம்பர் 10 to 1 வரைக்கும் இருக்கு. அதை பத்தி கேலி செய்ய ஒண்ணும் இல்ல. அவங்க கடைசியா சிரிச்சவங்கன்னு சொல்லுவோம். நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நீங்க எந்த கிரகத்தை சேர்ந்தவங்க சொன்னீங்க? நான் ஏற்கனவே வேற்றுக்க வாசின இந்தியா கிட்ட சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தா. நான் அவளை ரொம்ப விரும்புறேன். ஆனா இந்தியா ஜோன்ஸ் பூமியை சேர்ந்த மனிதர்கள் கிட்ட மனம் திறந்து பேசுறதா அவ சான்றளிக்கட்டா. ஆனா இது பூமியில உள்ள மற்ற மனிதர்களுக்கு நல்லது இல்லன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கம்யூனிகேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மக்கள் பூமியில இருந்து வந்திருக்க மாட்டாங்களோ? அததான் நானும் சொன்னேன். நீங்க சரியா எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ரேத்துல இருந்து வரோம். அந்த கிரகம் நீங்க வாழ தகுதியுள்ள கிரகம்னு சொல்லலாம். எங்க கிரகம் சிக்னஸ் விண்மீன் கூட்டத்துல கெப்லர் 186Fல இருக்கு. அங்க உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்துச்சு. இப்போ இறந்தவங்க மட்டும் தான் அங்க வசிக்கிறாங்க. ஓகே, இப்போ புரியுது. என்னால இதையும் சமாளிக்க முடியுமா? ஓகே, அப்ப நீங்க எங்க அப்பாவை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். குட் டே மிஸ் ஜோன்ஸ். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது வெறும் சன்ஸ்ட்ரோக் தான் நோவா. டாக்டர் கால்மன் உடனே கூப்பிடுறியா? அவர்கிட்ட சார் DNA டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லு. கொஞ்சம் நிறையவே பண்ணணும். சரி ஆண்டி. தேங்க்ஸ். நான் சத்தியம் பண்ண மாதிரி ரொடிஷியாவோட கல் அதை பத்திரமா உங்க மக்களுக்கு நீங்க திரும்பி தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கடவுளோட கண்கள் எப்பவுமே என் மீது இருக்கும். அவர் என்ன வழி நடத்துவார். நானும் வேண்டிக்கிறேன். வாட்டிகன் நகரத்தோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு. நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கு? காலை நட்சத்திரம் நாளைக்கு இரவு திரும்ப வரும். மறுபடியும் இந்த கல் வாட்டிகன் ஆளுங்களுக்கு கையில கிடைச்சதுன்னா தீய சக்திகள் உலகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படும். உங்க கூற்றுப்படி போப்பு என்ன கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கலாம். ஒருவேளை நான் நினைச்சே பார்க்க முடியாதபடி அது உண்மையா கூட இருக்கலாம். உலகத்துல இருக்கிற சாத்தானோட தீய சக்திகளை அழிக்க இந்த கல்லோட சக்தியை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதை கட்டாயம் செய்வோம். அந்த முயற்சிக்கு உயிரையும் கொடுப்போம். அறிவொளியின் ஆணையின் சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றிகள் தந்தையே. எப்பவும் கடவுள் உனக்கு துணை இருப்பார் குழந்தையே. மனிதர்களோட விதி இப்போ உன்னோட கையில தான் இருக்கு. நீ மட்டும்தான் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவ. நீங்க உண்மையிலேயே அன்பானவர். ஆனா கல்லு யாருக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம்
நமக்கு உண்மையிலேயே ஆபத்தை ஏற்படுத்தும். நம்ம மாட்டணும்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்காக இதை செய்யணும்? ஷிகாரா, நீ எதுக்கு இப்படி செஞ்ச? சிறையில் இருந்த பாம்பு இப்போ விடுவிக்கப்பட்டாச்சு. இப்ப இந்த தலை எங்க இருந்து வந்துச்சு நீங்க சொன்னீங்க? மேல இருந்தா? வலி 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 மேல. இந்த பிரபஞ்சத்துல மேல கீழன்னு எதுவுமே கிடையாது. அது இந்தியாவுக்கு முதல்லயே தெரியும். அவன் ஒரு சயின்டிஸ்ட். சாயர், பிரீடிங்காக அவனை நீ வச்சிருக்கியா? அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லு டேவிட். இப்ப நீ பண்ணது ஜோக்கா இருக்கணும், சரிதானே? அவங்க அதிகமா ஜோக் அடிக்கிறது இல்ல. ஒருவேளை நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, மனிதர்களுக்கு 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் பெண்ணாகவும் 1 எக்ஸ் 1 ஒய் ஆணாகவும் இருக்கும். அது இந்தியாவுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் ஒரு சயின்டிஸ்ட். தேங்க்ஸ் தோரா. இந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது தான் அதிகமா இருக்கு. பரவாயில்ல, எல்லா விஞ்ஞானிகளும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிட்டா அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். குட் பாயிண்ட். சொல்லுங்க டாக்டர். யாராச்சும் அதை இங்கிருந்து வெளியில கொண்டு போக முடியுமா? இங்க வாங்கப்பா. ஃபாதர், அப்பன்னா அது ஒரு மனுஷன் தான். குட். ஏன்னா என்னால் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸை பார்க்க முடிஞ்சது. சரி, நான் அதை விலைக்கு சொல்றேன். சரி, நான் இதை உங்களுக்காக எளிமையா விளக்கி சொல்றேன். எக்ஸ் குரோமோசோம்ஸோ ஒய் குரோமோசோம்ஸோ உண்மையில எழுத்து ஒத்தி தான் இருக்கு. அதனால தான் இந்த சாம்பிளை தவிர எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் ஜோடி ஒரு ஜோடி இல்ல, 2ஐயும் இணைக்கிற இன்னொரு வரி இருக்கிறதா எனக்கு அதுல தெரிய வருது. இந்த மாதிரி. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இன் குரோமோசோம்ஸ் ட்ரிபிளட்டா இருக்கு, அதோட ஷேப்பை பேஸ் பண்ணி. இது என் குரோமோசோம் கிடையாது, அது Z. நாங்க இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஜாம்பி சாம்பிள்ஸ்லயும் Z குரோமோசோம் ட்ரிப்ளெட்டா இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். ஜாம்பிஸா? இந்தியா, நான் உங்க மூளைக்காக வரேன். இது ரொம்ப அபத்தமா இருக்கு. அவங்க கைய முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆட்டி நடக்கிறது இல்ல, வேகமா இருப்பாங்க. எப்பவாது தான் பேசுவாங்க. அவங்க வேகமா துரத்திட்டு வந்து உங்க மூட்டை அமைப்பை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சாரி. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் டாக்டர். அவ உங்க கூட இணை சேரணும்னு விரும்புறா. எல்லாரும் அதை பார்க்கலாம். ஃபீனிக்ஸும் நானும் இணை சேர்ந்துட்டு இருக்கோம். அதுவும் இப்போ நல்லது. ஏன் நீங்க அவளுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தியா இருக்கு போல இருக்கு. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க எப்போ இனப்பெருக்கம் செய்ய தயாரா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னா, அது ஒரு தனி திறமைன்னு. நீங்க ஒண்ணு வெக்கப்பட வேண்டாம்.
இது ரொம்ப ரொம்ப சாதாரணமானதுதான். நீங்க 2 பேரும் சீக்கிரமா செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க 2 பேரும் இளமையா இல்ல. ஏன்னா உங்களோட இணை சேர்க்க மண்டலம் சீக்கிரமாவே வறண்டுரும். நல்லது. தேங்க்யூ விசட். நீங்க சொன்ன விஷயத்தை நாங்க கணக்குல எடுத்துக்கிறோம். ஆமா நாங்க எடுத்துக்கிறோம். அட கடவுளே, நான் என்ன சொன்னேன்னா அதை மறந்துருங்க. இப்போ நம்ம அந்த ஜாம்பிஸை என்ன செய்யலாம்? நீ உண்மையிலேயே ஜாம்பிஸ் இன்னும் நம்புறியா? நிச்சயமா இல்ல. ஆனா நம்ம அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கலாமே. எதுக்காக சிரிக்கிறீங்க? உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நானும் ஃபீனிக்ஸும் முதல்ல என்னை சேர்ந்தது. நீங்க 2 பேரும் முதல்ல கமிட் ஆகணும். அப்புறம் என்ன பேருக்கும் இப்பவே செஞ்சாகணும். அப்படி சொல்றது நிறுத்துங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் இங்க நடக்க போறதே கிடையாது. அதை தவிர வேற. ஓகே, இந்த ஏரியாவுல சமீபத்துல இறந்த சிலரை டெஸ்ட் பண்ண சொன்னமே, அதை செஞ்சீங்களா? செஞ்சோம். அதிகாரத்துக்கிட்ட இருந்து அதுக்கு அனுமதி வாங்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் நாங்க அதை பண்ணோம். ஆமா. என்ன கண்டுபிடிச்சீங்க? அதுக்கான ரிசல்ட்ஸ் நாங்க இன்னும் பார்க்கல. இதுல என்னன்னா குரோமோசோம்ஸ்களை தனிமைப்படுத்தி அதுங்களை இணைக்கிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும். ஆனா இந்த மக்கள் எனக்கு நல்லா தெரியும். அவங்களாம் என்னோட பேஷன்ஸா இருந்தவங்க. நல்லது. அப்போ இது என்னோட அப்பா தான். ப்ளீஸ் இவரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணுங்க. நாங்க செஞ்ச மாதிரி இல்லாம உங்களுக்கு ஏதாவது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் ஒரு பிசிஷியன். நீங்க? நான் யாரா? இந்த நாகரிகத்தை காப்பாத்துறதுக்காக இந்த ஃபீல்ட்ல நான் ஒரு பெரிய ஃபைட்டர். நீங்க உங்க முன்னாடி பாக்குற ரேத்தியன்ஸ் எல்லாம் அதுல உயிர் பொழைச்சிருக்கவங்க. நாங்க இந்த நாகரிகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். அவருக்கு நேரம் கொடுங்க. நம்ம பார்த்ததெல்லாம் அவர் பார்க்கல. இந்த மாதிரி பூமியில நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அது இங்க ஆரம்பிச்சிருச்சா? தவறான சோதனை முடிவுகள். இந்த பூமியில உள்ள உயிரினங்களுடைய புத்திசாலித்தனத்தால நான் ஈர்க்கப்படல. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்க 10% மூளையை தான் யூஸ் பண்றாங்க. 9.6 தான். 12.8 வரைக்கும். இதுலயும் அதே தான் காட்டுது. இந்த 23 குரோமோசோம்களும் ஒன்று சேர்ந்து இன்னும் Z ட்ரிப்ளெட்டா ஃபார்ம் ஆகல. ஆனா ஒவ்வொரு கேஸ்லயும் அதை இணைக்கிறதுக்கான சின்ன இழை இருக்கு. இந்த செயல்முறை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறத காட்டுது. நீங்க மக்கள் கிட்ட இதை பத்தி சொல்லணும். உங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பைத்தியமா? உங்க பேச்சு கேட்டா வேடிக்கை தான் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்களை நாங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்களை நம்ப வச்சேன்னா எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது? நீங்க என்ன செய்யணும்? அவங்க கொலை பண்றதையும் அடுத்தவங்களை காயப்படுத்துறதையும் தடுத்து நிறுத்தியாகணும். அப்பதான் அவங்களால இதை பத்தி யோசிக்க முடியும். அதான் சரி. நான் அவங்க கிட்ட சொல்றேன். நான் சொல்றது கேட்டு எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா சரி. அந்த விஷயத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் நம்புறேன். நாங்க உங்களை காப்பாற்றுறதுக்கான தகவலை கொடுக்க முடியும்னு நம்புறோம். கடவுள் மர்மமான வழியில தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எலும்பு கூடி இல்லாத மனித உடல்களை எல்லாம் தோண்டி எடுத்து அதை உடனடியாக எரிச்சாங்க. அப்படி எரிக்கிறது தான் பாதுகாப்பான ஒரே வழி. சரியா? எஸ். சரி, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. பிரச்சனை இல்லை. சரி, நம்ம என்ன செய்யலாம்? இனப்பெருக்கம் செய்யலாம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. குட் நைட் எல்லாருக்கும். பாய். இந்த கிரகத்துல ஒரு மெசையா இருக்காரு. அது என்னது? கடவுள் மாதிரி நல்லதா நல்லா கண்காணிக்கிறவர். எல்லாவரோட ஒரு பகுதி. அவர் இங்கதான் பிறந்திருக்காரு. அதுவும் உலகத்தோட இந்த பகுதியில தான். அவர் பிறந்த அதே இடத்துல தான் நம்ம இறங்கி இருக்கோம். அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து இறங்கி இருக்கிறது தற்செயலா நடந்திருக்கோம். நீ நம்புறியா? நானும் அந்த மாதிரி நம்ப மாட்டேன். நீயும் அந்த மாதிரி நம்ப மாட்டேன். நான் ஏதோ செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. நீ அதுக்கு தான் வந்திருக்க. தூங்கு. அவங்க அவனை கொண்டுட்டாங்க. அவனை பின்தொடர்ந்து சில பேரையும் அவங்க கொண்டுட்டாங்க. அவன் நண்பனை அவனை பணத்துக்காக காட்டி கொடுத்திருக்கான். அது ஒரு சோகமான கதை. அங்க அவனை சித்திரவதை செஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. உச்சி மரத்துல ஒரு சிலுவையில் அவர் ஆணியால அரைஞ்சாங்க. அது பேர் கால்வரி. கால்வரினா இங்க மண்டையோட நிறுத்தம். என்னை எது ரொம்ப பயமுறுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
அவ இறந்த 3 நாள் கழிச்சு திரும்பவும் உயிர் தெழுந்தா. ஜெட் மாதிரியா? அவங்களோட மூளையெல்லாம் சாப்பிட்டானா? அவருக்கு துரோகம் செஞ்சவங்க அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரியல, நான் இன்னும் புக்ல அந்த அளவுக்கு படிக்கல. நாளைக்கு நம்ம அதை வாசிப்போம் ஒண்ணா. எனக்கு பிடிச்சிருக்கா. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். Bye. எதுக்காக உனக்கு இப்படி செஞ்சாங்க? நீ எதுக்காக இதெல்லாம் அனுமதிச்ச? என்னோட தந்தை தான் அதை செய்ய சொன்னாரு. உங்க அப்பாவா? அவர் குடும்பக்காரரா இருக்கணும். ஒரு பொழுதும் இல்ல, அவர் கடுமையானவரா இருக்கலாம். நான் உனக்கு உதவி பண்ணவா? என்னோட தந்தை எனக்காக இருக்கிறாரு. நீ எனக்காக பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அருணா கதவின் விளிம்பில் இருக்க மனிதர்களுக்கு உதவ வேண்டியதுதான். அதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன். என்னால செய்ய முடியும், நீ நம்பினா நான் அதை கண்டிப்பா செய்வேன். சீக்கிரம் போ. இறந்தவங்க எல்லாம் உயிர் தெள முயற்சி பண்றாங்க. இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக அவர் இறந்து போயிட்டாரு. மறுபடியும் அந்த பூமியை காப்பாத்த அவர் நம்ம உதவியை கேக்குறாரு. செத்தவங்க உயிர் தெழுறாங்க. இல்ல இல்ல, டெட் சி அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. எந்த மாதிரி வகைகளான அப்போகலிப்டிக் முறைகள் நம்மள மூடிட்டு இருக்கு? அது கடலையே வத்தி போக வைக்குமா? அவங்க வேறு கிரகத்துல இருந்து வந்தவங்க டேவிட். ஓகே, நல்லது. ஒருவேளை நீங்க அவங்களை ஏலியன்ஸ்னு சொன்னா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ஏலியன்ஸா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த 50,000 வருஷமா பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஆர்வம் காட்டவே இல்லை. என்னோட முன்னேற்றத்தை பூரா நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. நீ அட்வான்ஸா முன்னேறி இருக்க. அது என்னன்னா, ஒருத்தன் ஒரு விஷயத்தை கைவிடுறான்னா அவனை பலமுறை எல்லாரும் போட்டு தாக்கியிருக்கணும். டேவிட் உன்னை கவனிக்காததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ முக்கியமானதை ஏதாவது கண்டுபிடிச்சாகணும்னு நான் நினைச்சேன். வேணா நம்ம 2 பேரும் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். நாம என்ன செய்யணும்னு அவங்க விரும்புறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? என்ன சொல்ல வர? நம்ம 2 பேரும் சேர்ந்து இனப்பெருக்கம் வேணா செய்யலாம். இந்த கனமான கனிமங்கள் தான் பல ஆண்டுகளாக பூமிக்கடியில புதைஞ்சு கிடக்குது. அது ரொம்ப சாதாரணமா தான் இருக்குது. அதுக்குள்ள வேற என்னமோ இருக்கா? இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அப்படி இருந்தா அவங்க செத்தவங்களா தான் இருப்பாங்க. அதுங்களுக்காக தான் நான் பயப்படுறேன். மியா, மியா, மேல இருந்த அதே அடையாளம் தான் இது. அதுவும் இல்லாம நீருக்கடியில ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறத நான் பார்த்ததே இல்ல. எங்க ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டெட் சி சைட்ல தோண்டுது. இதுவும் வெறும் டெட் சி சைட் தான். ஒருவேளை பயிற்சிக்கு வந்தவர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? மூணாவது நாள்ல கிறிஸ்து உயிர் தெழுந்தார். லூக்கா புத்தகம் அத்தியாயம் 24 வசனம் 46. இது பைபிள்ல வர ஒரு வாசகம் தான். ஆனா அது ஏன் இங்க இருக்கு? இது வழிபாட்டு முறையா? ஸ்கூபா டைவர்ஸை ஈர்க்கிறதுக்காக இருக்கலாம். இது எதை வேணா குறிக்கலாம், எனக்கு தெரியல.
இங்க உள்ள போறதுக்கு ஒரு பாதை இருக்கு. எந்த வழியில உள்ள போறேன்னு எனக்கு தெரியாது. இறந்தவர்களால் மட்டுமே திறக்க முடியும் ஐயா. சரிங்க தந்தை, இறந்தவர்கள் மட்டுமே திறக்க முடியும். அட கடவுளே, நல்லது, வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன செய்யறதா? ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. சவப்பெட்டிகள் கிரேட் ஹில், சர்க்கோபாகி, அப்புறம் கல்லறைகள்ல இருந்து தான் அது வெளியில வருதா. உள்ளேயே ரொம்ப வருஷமா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். உயிர் திழறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மீட்பரை போல. மீட்பரா? மனிதர்களான நீங்க அவரை ஜீசஸ்னு கூப்பிடுவீங்க. இந்த உலக வரலாற்றிலேயே இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு தொல்பொருள் கண்டுபிடிப்பு. எதுக்காக கிசுகிசம் பேசிக்கிறா? இங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தா இந்த மண்டையோட்டு கூட்டங்கள்ல நானும் ஒரு ஆளா இருக்க விரும்பல. சைட்டா? இது ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஒரு சொர்க்கம்னு. இறந்தவங்க பூமியை சுத்தம் பண்ணுவாங்க. இறந்தவங்கள்ல இருந்து அவர் உயிர் தெழுந்தார் நம்மளை காப்பாத்துறதுக்காக. விரைவிலே நாமளும் மீண்டும் உயிர் தெழுவோம். அவர்களோட உடல்களை சாப்பிடுவோம். அவங்க ரத்தத்தை குடிப்போம். அது நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும். நான் சொல்றது தெரிஞ்சதா? ஏய், இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போக ஓடுங்க. ஓடு. அப்பா, அப்பா அவங்களோட உதவி எங்களுக்கு உடனே தேவை. என்னை இங்க விட்டு நான் இதுக்கு சொந்தமானவன். இல்ல. I love you, Ma. I love you too. வேகமா துரத்தல. அது உண்மையிலேயே நமக்கு சாதகமா இருக்கு. அடச்சே, இதுக்கு காரணம் நம்ம தான். இந்த உலகத்தை கண்காணிக்கிறவன் நம்ம உலகத்தை நாசமாக்குறத பார்த்து சோர்ந்து போயிட்டான். ரேத்துல இருந்து அப்புறம் பூமியில இருந்து அவர் உருவாக்குன மத்த உலகத்துல இருந்து அவர் விரட்டிட்டார். போலாம், வாங்க வாங்க போவோம். உங்க மக்கள் ஏன் உங்களை விற்கிறாங்க? அவங்க ஏன் மக்கள் இல்ல, 2 பழங்குடியினர் என் கிரகத்துல ரேத்துல இருந்தாங்க. நெபுலாட்டிஸும் அப்புறம் என்னுடைய பழங்குடியும். வளங்களுக்காகவும் வேறுபாடுகளுக்காகவும் அப்புறம் எங்க படைப்பாளிகளின் நம்பிக்கைக்காகவும் நாங்க போர்ல ஈடுபட்டோம். ஒரு சமயத்துல எல்லாம் அமைதியாயிடுச்சு. ஆனா யாரு மறுபடியும் போர் ஆரம்பிச்சாங்க. அது யாரு ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனா போர் ஆரம்பிச்ச அன்னைக்கு இரவுல என்னோட தாய், என் தந்தை, 4 சகோதரிகள், ஒரு இரட்டை சகோதரன், அப்புறம் நான் என்னுடைய நண்பர்களை இழந்தேன். என்ன நடந்தது? அவங்க எல்லாரும் தூக்கத்துல கொல்லப்பட்டாங்க. நான் எப்படியோ உயிர் பிழைச்சிட்டேன்.
ஆனா இருந்தவங்க மறுபடியும் எங்களை சாப்பிட எழுந்தாங்க. நான் ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உயிரோட இருந்தேன். அது என்ன காரணம் தெரியுமா? பழிவாங்க. You just fucked a Zed? Is there no limit to your sluttiness? No. Come on, we gotta go. ராத் போலவே பூமியில வசிக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு போர் தொடங்குச்சா. மத வேறுபாடுகள், பேராசை, அப்புறம் அதிகாரத்துக்காக தான் அந்த போர் தொடங்குச்சா. இந்த உலகத்தோட பேரழிவின் உண்மையான முன்னோடியாதான் இந்த போர் இருக்கும். போர் தொடங்கிடுச்சு. நம்ம உடனே நகரத்துக்கு போகணும். இதுக்கு சிட்டிக்கு இருக்க போகணும். ஒரு மிகப்பெரிய தீமை தொடங்க போகுது. நம்ம உடனடியாக போயாகணும். இப்போ உன்னால பார்க்க முடியுதா? அந்த ராஜ்யத்தின் வருகை எப்பயும் நடக்காது. அப்ப தோரா, உன்னோட உலகம் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா? அதை இப்படி சொல்லலாம், உலர்ந்த தூசியா இருக்கும். போர்களுக்கு முன்னாடி இது ஒரு சொர்க்கம் எங்க அப்பா சொல்லிருக்காரு. உங்களுக்குள்ளயும் போர் இருந்ததா? அந்த ஏரியன்ஸும் நெப்லன்ஸும் எல்லாத்துக்குமே சண்டை போட்டாங்க. நிலம், நீர், புனித பூமி, என்னோட இள வயசுல நடந்த ஞாபகங்கள் இருக்கு. இங்க பழங்குடியின குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பெரியவங்க இல்லாமயே குழந்தைகளுக்கான அமைதி ஒப்பந்தம் போட்டு அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாங்க. ஆமா, குழந்தைங்க எப்பவுமே சமாதானம் பேசுவாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் கண்மூடித்தனமான வெறுப்பு இல்லாதவங்க. பெரியவங்க எல்லாரும் எங்களை பார்த்து சிரிச்சாங்க, ஒப்பந்தத்தை எரிச்சாங்க. அதுக்கப்புறம் பயங்கர தீவிரமா சண்டை போட்டாங்க. அது கன்ஸ். வாங்க தோழர்களே, அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல. அது என்னது மியா? நம்ம உடனே பிரே வால்க்கு போயாகணும். ஒரு பெரிய தீமை நடக்க போகுது. நம்ம சீக்கிரமா போயாகணும். பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? மதவாதிகள் சொன்னதெல்லாம் சரிதான். மரணம் எல்லாத்துக்கும் முடிவில்லை. ஆனா அவங்க சொன்ன விஷயம் இது இல்ல. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மனிதர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பிஸ்லாம் நம்மளை பத்தி படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒன்னா வாழ்வோம் இல்ல சாவோம் நான் நம்புறேன். அதுல நான் தெளிவா இருக்கேன். இதுல ஈடுபடுத்துறதுக்கு என்ன மன்னிச்சுங்க கோல்மேன். அது பரவாயில்ல, உங்களுக்கே தெரியும். இந்தியா ஜோன்ஸும் டெம்பிள் ஆஃப் டெத்தும் உண்மையிலே அருமையானது. ஆனா இந்த கேஸ்ல ரெண்டாவது ஒரு கேள்வியே கிடையாது. Guys, zombies. Shit. நாம கொஞ்சம் செட்ஸை போட்டு தள்ளுவோம். சரி, கிளம்புவோம். நம்ம இதை செய்வோம். நம்ம கிளம்புறதுக்கான நேரம். நீ ரெடியா? அதுக்கு தான் பிறந்திருக்கேன்.
நோவா எப்பயும் என் கூடயே இரு. வா போலாம். மியா, எங்களுக்கு பாதையை காட்டு. பிரேயர் வால்க்கு இந்த வழியா போனோம். மத்தவங்களோட ஒப்பிடும்போது நீ எந்த இடத்துல இருந்த? எதுக்கு? எனக்கு யார் பொறுப்புன்னு தெரியணும். அவங்களால என்ன பாசாக்க முடியாதா? அப்ப அவங்க தான் உனக்கு பாசா? அதுல ஒருத்தனை தான் நான் கூட்டிட்டு போவேன். நீங்க பெண்களை கூட்டிட்டு போவீங்கன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்காக நீ என்ன அடிச்ச நாயே? நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா, என் கூட இரு. ஒரு முறை செத்தவனோட டிக் கிடைச்சதுன்னா அப்புறம் உன்னால எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. செத்தவனோட டிக்கா அது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரியும். ஓ, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம போய்கிட்டே இருக்கணும். பிரேயர் வால் கிட்ட போகணும். புத்திசாலி ரெக்ஸ் தான். நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணாகாது. 3வது சுற்று. இங்க பாருமா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்தேன். நான் உனக்காக ரத்தத்தை கொடுக்குறேன். படைப்பாளியே, எங்களை உருவாக்குறதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நாங்க ஏமாற்றப்படுவோம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. உன்னோட துணிகள் அகற்ற. நான் நினைச்சதை நீ நினைக்கிற? நல்லா செய். இப்ப முடியாதா? அப்புறமா தான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டேன். நீ வாழணுமா வேண்டாமா? ஒரு ஆல்பா ஆண் கூட. நீ ராஜாவா இருக்க போறியா? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறது நீ தானே? ஆண்ட்ரைட், அதுதான் என்னோட பேரு. நித்திய மரணத்திலிருந்து மனித குலத்தை காப்பாத்த நீங்க உங்களே தியாகம் செஞ்சீங்கல்ல, எதுக்காக? என்னோட தந்தை சொன்னதுனால. ஃபீனிக்ஸ், ஃபீனிக்ஸ், ஃபீனிக்ஸ். கோரல், நீ என்ன முட்டாள்னு நினைச்சியா? நீ மத்தவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறமா நான் இங்கதான் இருப்பேன். இந்த பூமிக்கு முதலாளியாவும் செத்தவங்களுக்கு அரசனாவும். நான் செத்தவங்களுக்கு ராணியா இருப்பேன். இந்த கிரகத்துல என்னோட தனியா சுத்த முடியாது. நீ தனியா இருக்க மாட்ட. நம்ம ஒன்னா இருப்போம், ஏற்கனவே சத்தியம் பண்ண மாதிரி.
நீ என்ன பண்ற? நம்ம மறுபடியும் உயிர் தெழுவோம். என்னோட பலிபீடத்துல இருந்து இந்த மாமிச கழிவுகளை எடுத்துடு. இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசக்கூடாது. கால், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ஒரு முறை எங்க அப்பா அவரை காப்பாத்த சொன்னாரு. நான் செய்ய வேண்டியதுல மிகவும் கடினமான காரியம் அதுதான். இப்ப வரைக்கும் நார்த்ரஸ்டெல்லா, நோஸ்ட்ரஸ்டெல்லா, வெனடிகனோஸ், வெனடிகனோஸ். இந்த இரவுல உங்களை நாங்க கூப்பிடுறோம். இந்த இரவுல நாங்க உங்களை கூப்பிடுறோம். ரத்தத்தை பலி கொடுக்கறதுக்காக, ரத்தத்தை பலி கொடுக்கறதுக்காக, உன் ஒளிக்காக, உன் ஒளிக்காக. நார்த்ரஸ்டெல்லா பெனடிகனஸ், நோஸ்ட்ரஸ்டெல்லா பெனடிகனஸ். இந்த இரவு உங்களை நாங்க அழைக்கிறோம். இந்த இரவு உங்களை நாங்க அழைக்கிறோம். உங்களுக்கு ரத்தம் பலி கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு ரத்தம் பலி கொடுக்கறதுக்காக, உங்கள் ஒளிக்காக, உங்கள் ஒளிக்காக. நான் தோத்துட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். அப்ராமுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு தந்தி. அப்ரகம் பறக்கிறதுக்கு முன்னாடி நான். ஆனா நீ சொன்ன மாதிரி அது அப்படித்தான். என் குழந்தைகளை காப்பாத்து. காப்பாத்தலன்னா என் உயிர் தியாகம் வீணாயிடும். நீங்க மனித இடத்தை காப்பாத்துனீங்க அப்படின்னா என்னாலயே முடியும். நிறுத்துங்க. நீ என்ன பண்ண? அது நாசமா போச்சு.
ஓ மியா மியா கடவுளே இல்லை இல்லை அது நடந்துருச்சா? என் சகோதரி காரல் இல்ல ரச்சா. என்ன தயவு செஞ்சு கொல்லு, தயவு செஞ்சு என்ன சாகடி. You killed my father, and you killed my precious sister. I'm gonna kill you with my bare fucking hands. And my wife here is gonna kill your bitch. You can try. You right-hands are all fucking cowards. Why don't you drop your weapons and fight me like a real woman? Or are you even a real woman? Then I'm gonna kill you. Then I'm gonna fuck your boyfriend. And then I'm gonna kill him too. And out of those options, the only one I would allow is the first one. The evil was impeded, but a new battle has begun. அவங்களுக்கு உதவி பண்ண, அவங்கள நல்லா பார்த்துக்க, தேவையான பட்சத்தில் அவங்களுக்கு தண்டனை கொடு. அப்படி நான் செய்யலைன்னா என் தந்தை அதை செஞ்சு முடிப்பார். உன்னோட பேர்ல அவர் கண்காணிப்பார். அப்புறம் உன்னோட பேரால அவள் உன்னை கண்காணிப்பாள். பூமி துன்பத்துக்கும் கொடுமைக்குமான இடமா மாறிடுச்சா? பாவம் செய்யறவங்க தங்களோட சுயநலத்துக்காக அப்பாவிகளோட ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? சொல்லு. அது எங்க இருக்கு? சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன். இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நிஜமா அப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. எதையெல்லாம் விதைக்கிறானோ அதையே தான் அவன் அறுவடைய செய்வான். மனிதனையும் சிறப்பா செயல்பட போராடிட்டு இருக்கா. அப்படி செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குதா? என்னோட உண்மையான ஜெட் கண்காணிப்பாளர்கள் ரோந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் தந்தையே, இறந்த இவர்கள் பூமிக்கு திரும்ப வர்றது சாத்தியம்தான். ஆனா இதுல எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாதா?